அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதே மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி மேக்ஸ் அம்சம்லாம் நம்ம பார்க்க போகிறோம். கிளாஸஸ் இப்போ போகலாம். சரி, கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோட்லேருந்து ஆரம்பிப்போம். சக்ஸஸ் டசன்ட் கம் ஃப்ரம் வாட் யூ டூ ஒகேஷ்னலி, இட் கம்ஸ் ஃப்ரம் வாட் யூ டூ கன்சிஸ்டன்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வெற்றி அப்படின்றது எதை வச்சு தீர்மானிக்கப்படுது அப்படின்னா, அந்த செயலை நீங்கள் தொடர்ந்து செய்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்சன்டேஜ் டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். பர்சன்டேஜ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையிலேயே இருக்குது. சரியா, வார்த்தையில் என்ன இருக்குது? பர்சன்டேஜ் அப்படின்றது 100ல் பேஸ் பண்ணி ஒரு நம்பரை எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, அந்த டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி முதல் 2 விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. சரியா, இப்போ 50 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. இந்த 50 அப்படின்றது 100ல் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க வச்சுக்கோங்க. 100ல் இந்த 50 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா எப்படி இருக்கணும்? 100 அப்படின்றத கீழே போட்டுக்கணும். 100ல் 50, 100ல் 50 அப்படின்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்கறதுனால இன்ட்டு 100 போடணும். ஒருவேளை 200ன்ற நம்பரில் 50 எத்தனை பர்சன்டேஜ்னா 200 கீழே போட்டுக்கணும். அதுக்கு மேலே 50 அப்படின்றத போட்டுக்கணும். இன்ட்டு 100 அப்படி சொல்லி நம்ம போட்டுக்கணும். சரியா, இப்போ அதை கேன்சல் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 2 0க்கு 2 0 கட்டாயிரும். இங்கே 25 அப்படின்னு கிடைக்கும். சரியா, அப்போ 25% அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும். இது முதல் மாடல். என்ன கொடுத்துருக்காங்க? 200ன்றது ஒரு நம்பரு, அந்த நம்பரில் 50ன்ற நம்பரு எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எந்த நம்பரில் கேட்குறாங்களோ அந்த நம்பரை கீழே போட்டுக்கணும். அதில் ஒரு நம்பரை கொடுத்து அது எத்தனை சதவீதம் கேட்குறதுனால இன்ட்டு 100ன்னு போட்டுக்கணும். சரி, இது ஒரு மாடல். இது புரிஞ்சுதா? யார் யாருக்கு புரியல? இது புரிஞ்சுதா? ஓகே, இது முதல் மாடல். அடுத்து 2வது மாடல் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கொடுத்துறாங்க. சரி, இதே மாதிரி ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. என்ன நம்பர் அப்படின்னா, அதே 50 எடுத்துக்கணும். சரியா, 50 அப்படின்ற நம்பர் இருக்குது. சரியா, இந்த நம்பரில் 20% எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த நம்பரில் 20% எவ்வளவு? இதை எப்படி பண்ணலாம்? 50 அப்படின்றது ஒரு நம்பரு, அதில் 20% அப்படின்னா 20/100 அப்படின்னு சொல்லி போகும். இப்போ கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 1, இது 5, இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10. அப்போ 50ல் 20% அப்படின்றது 10 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முதல் மாடல் என்ன பார்த்தோம்? 200ன்ற ஒரு நம்பர் இருக்கு. அந்த நம்பரில் 50ன்ற நம்பரு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, 200ன்றது ஒரு நம்பரு, 50ன்றது ஒரு நம்பரு, அந்த நம்பரில் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிச்சோம். சரியா, இதுக்குரிய ஆன்சர் பர்சன்டேஜில் வரும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? 50ன்ற ஒரு நம்பரில் 20% எவ்வளவுன்னு கேட்டுருக்கோம். ரெண்டுக்குரிய வித்தியாசம் புரியுதா? அப்போ 200ல் 50 அப்படின்னா 200 கீழே போட்டுக்கணும், 50 மேலே போட்டுக்கணும், இன்ட்டு 100ன்னு சொல்லி போடுறோம். இதுவே 50ல் 20% அப்படின்னா 50 இன்ட்டு 20/100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். புரியுதா? இது ரெண்டுக்குரிய வித்தியாசம் புரியுதா? 200ல் 50 எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 200 கீழே போடணும், 50 மேலே போடணும், இன்ட்டு 100 போடணும். இதுவே 50ல் 20% எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 50 இன்ட்டு 20/100 அப்படின்னு சொல்லி போடும். ரெண்டுக்குரிய வித்தியாசம் புரியுதா? யாருக்கு புரியல அப்படின்னா கை தூக்குங்க. புரியுதா? ஓகே, அதுக்கடுத்து இப்போ இது ஒரு மாடல். சரியா, ஒரு நம்பரை 3வது மாடல். சரியா, ஒரு நம்பரை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 50ன்ற நம்பரை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? 50 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கு. இந்த நம்பரை உங்ககிட்ட கேட்குறாங்க, இதை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு 100ன்னு சொல்லி போட்டு லாஸ்ட்டில் பர்சன்டேஜை போட்டுக்கணும். எந்த நம்பரை கொடுத்து கேட்டோம்? அப்போ 50ன்ற நம்பரை பர்சன்டேஜில் சொல்லணும் என்ன பண்ணணும்? 5000% அப்படின்னு சொல்லணும். சரி, 50ன்ற ஒரு நம்பரை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 50 இன்ட்டு 100% = 5000% அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இப்போ இதுக்குரிய மீனிங் என்ன, எதுக்காக இது எப்படி சொல்கிறோம் அப்படின்றத செக் பண்ணல. ஒரு நம்பருக்கு பின்னாடி பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு? /100ன்னு அர்த்தம். சரியா, இப்போ 20% அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன மீனிங்கு? 20/100 அப்படின்றது மீனிங். 30% அப்படின்னா என்ன மீனிங்கு? 30/100 அப்படின்றது. 40% அப்படின்னா 40/100 அப்படின்றது. இப்போ 5000% அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்கு? 5000% 5000/100 அப்படின்னு எழுதும். சரி, அதான் எழுதுவோம். 5000/100
100 அப்படின்னு எழுது. இப்போ இது 2 0 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிடும்? இந்த 50ன்ற ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? 50ன்றத பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா 50 × 100% சொல்லி போடணும். சரி, இதுவே 50%னா எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? 50% அப்படின்னா என்ன பண்ணணும்? 50 ÷ 100 அப்படின்னு இருக்கும். புரியுதா? ரெண்டுக்குரிய வார்த்தை புரியுதா? இந்த 50ன்ற எண்ணை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னாங்கன்னா × 100% போடணும். 50% அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 50/100ன்னு போடணும். ரெண்டுக்குரிய வார்த்தை வித்தியாசம் புரியுதா? இது நம்பரில் சொல்கிறேன், இது பின்னத்தில் சொல்லும்போது மாறும், குழப்பம். அதுக்காக தான் இதை நான் நம்பரில் சொல்கிறேன். சரியா? 50ன்ற ஒரு நம்பரை பர்சன்டேஜில் சொல்லுங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? 50 × 100% சொல்லி போடணும். 50% அப்படின்னா எப்படி சொல்லணும்? 50 ÷ 100 அப்படின்னு சொல்லணும். புரியுதா? தெளிவாக புரியுதா? இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா உள்ளே போகிறது வேஸ்ட்டு. யார் யாருக்கு புரியல கை தூக்குங்க. யார் யாருக்கு புரியல? புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? இப்போ ஒரு சம்ம சொல்கிறேன். என்ன அப்படின்னா 2/50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்குரிய மீனிங் என்னது? இது எப்படி நம்ம எழுதணும்? பர்சன்டேஜ் அப்படின்றது பின்னாடி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? /100 சொல்லி போடும். சரி, அப்போ இது எப்படி எழுதலாம்? 2/50 ÷ 100 அப்படின்னு எழுதுவோம். இதை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணுறப்ப என்னவா மாறும்? 2/50 × 1/100 அப்படின்னு சொல்லி மாறும். புரியுதா? இப்போ இதுக்குரிய மீனிங் மறுபடியும் எப்படி எழுதலாம்? 2/5000 அப்படின்னு எழுதலாமா? இது என்ன கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/2500 அப்படின்றது கிடைக்கும். புரியுதா? இதுக்குரிய மீனிங் என்னன்றது புரியுதா? இப்போ இதே சம் சரியா என்ன அப்படின்னா 2/50 சரியா 2/50 சதவீதமாக மாற்றுகன்னு கொடுக்குறாங்க. சரியா? சதவீதமாக மாற்றுக அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. என்ன பண்ணணும்? பர்சன்டேஜாக இதை மாற்றுங்க. ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன்? × 100% போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 2/50 பர்சன்டேஜாக மாற்றணும் என்ன பண்ணணும்? 100% அப்படின்னு சொல்லிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 4% அப்படின்றது தான் மீனிங். சரி, இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4க்கு பக்கத்தில் இப்போ என்ன இருக்குது? பர்சன்டேஜ்னு என்ன மீனிங்கு? /100. அப்போ 4/100 அப்படின்றது தான் இதுக்குரிய மீனிங். அப்போ பாருங்க, மேலே 2 பேருக்கு என்ன கிடைச்சிடும்? உங்களுக்கு 2/50 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதுதானே கிடைச்சிருக்கா? 4% என்னது? 2/50. அப்போ ஒரு நம்பரை பர்சன்டேஜில் மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணணும்? × 100% போடணும். ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க 20% அப்படின்னா அதுக்குரிய மீனிங் என்னது? 20/100. ரெண்டுக்குரிய வித்தியாசம் புரிஞ்சுக்கும். சரியா? ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும்னா × 100%. பர்சன்டேஜ் வேல்யூவை நம்பராக மாற்றணும்னா /100 அவ்வளோதான். சரியா? பர்சன்டேஜ் வேல்யூவை 100ஆக இது நம்பராக மாற்றணும்னா /100. ஒரு நம்பரை பர்சன்டேஜாக மாற்றணும்னா × 100%. சரியா? இதை பேஸ் பண்ணி தான் 7th term 3 ஃபுல்லாக வரும். அதுக்காக தான் நான் இத்தனை தடவை சொல்கிறேன். சரியா? யார் யாருக்கு இதில் குழப்பமாக இருக்குது? இன்னமும் கை தூக்குங்க. யார் யாருக்கு இன்னும் குழப்பமாக இருக்குது? புரிஞ்சிருச்சா? தெளிவாக புரிஞ்சிருச்சா? இப்போ முதல் கணக்கு சரியா என்ன அப்படின்னா 1/5 சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு × 100% அப்படின்னு சொல்லி போடுமா? 1/5 × 100% அப்படின்னு சொல்லி போடும். அப்போ 5 20 அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர். சரியா? 1/5 × 100. இந்த பர்சன்டேஜ் வந்து மறந்துடக்கூடாதுன்றக்காக சேர்க்கறது. பர்சன்டேஜ் தான் நான் போட்டிருக்கேன். அப்போ /100 போடணுமான்னு சொல்லி கேட்டால் போடக்கூடாது. சரியா? இது மறந்துடக்கூடாதுன்றக்கா பின்னாடி ஆட் பண்ணணும். அப்போ 1/5 × 100ன்னு போடணும். போட்டோம்னா கேன்சல் பண்ண 20 கிடைக்கும். லாஸ்ட்டாக பர்சன்டேஜ் ஆட் பண்ணணும். 20% அப்படின்னு சொல்லி. புரியுதா? யார் யாருக்கு புரியல? இந்த கணக்கு எல்லாரும் புரிஞ்சிச்சா? ஓகேவா? நெக்ஸ்ட் கணக்கு போகலாமா? அடுத்த கணக்கு இப்போ நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணுங்க. 7/4 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருங்க. டக்குன்னு சால்வ் பண்ணுங்க. 175%. சரியா? எப்படி சால்வ் பண்ணுவோம்? 7/4 × 100% அப்படின்றத வச்சுக்கோ. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 2 டைம்ஸ் போகும், இது 5 டைம்ஸ் போகும். சரியா? அப்போ 7 × 25.
4 25 100, 3 25 75. அப்போ மொத்தமாக 175% அப்படின்னு சொல்லி சொல்லணும். புரியுதா? புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியல அப்படின்னா கேளுங்க. அடுத்த கணக்கு போடலாமா? இதை மாத்துங்க. ஒரு பின்னம் கொடுத்துட்டாங்க, 23/30 சதவீதமாக மாற்றுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சதவீதமாக மாற்றுக அப்படின்னால என்ன பண்ணணும்? இன்டூ 100%. அவ்வளோதான், போடுங்க. எவ்வளோ வருது ஆன்சர்? டக்குன்னு சொல்லுங்கள். 207 இல்லையா? அவ்வளோ வராது, வெறும் 207 மட்டும் வருதா? 207% வருதா? இல்லை, தப்பு தான், அவ்வளோ வராது. சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. ஏமா சால்வ் பண்ணுங்க. 75.9 வருதா? கலப்பு பின்னத்திலே சொல்லுவாங்க. சரி, ஓகே. ஆன்சர் உங்களுக்கு கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுவோம்? சரியா? 23/30 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சதவீதமாக மாற்றுகன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணும்? இன்டூ 100% அப்படின்றத போட்டுட்டீங்களா? ரைட், ஓகே. அப்போ ஒரு ஜீரோ கட் பண்ணிடுவீங்க. ரிமைனிங் இருக்கிறது 230/3 கிடைக்கும். சரியா? இது நார்மலாக நம்ம எப்படி பண்ணணும்? இந்த மாதிரி வந்து கிடைக்கும். 3 7 டைம்ஸ் போகுமா? 21. ரிமைனிங்கு 2. அடுத்து 6 டைம்ஸ் போகுமா? ரிமைனிங்கு 2 கிடைக்குமா? இது எப்படி எழுதணும்? QRD ஃபார்மேட்டில் எழுதணுமா? QRD ஃபார்மேட் சொன்னோம் இல்லையா? Q வந்து என்னது? கோஷன்ட் எவ்வளவு? 76. ரிமைண்டர் எவ்வளவு? 2. டிவைடண்ட் எவ்வளவு? 3. 76 2/3% அப்படின்றத சொல்லுவோம். சரியா? QRD ஃபார்மேட் தெரியல எல்லாருக்கும்? சரி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? 76 2/3% அப்படின்றது தான். சரி, ஓகே. மொத்தம் உள்ள 20 மணிகளில் 5 மணிகள் சிவப்பு எனில் சிவப்பு மணியின் சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு பேக் நிறைய பெல்ஸாக இருக்கும். அந்த பெல்லில் மொத்தமாக இருக்கிறது 20 பெல்லு. சரியா? அதில் 5 பெல்லு வந்துட்டு சிவப்பு கலரில் இருக்கு. அப்படின்னா சிவப்பு கலர் மணியோடைய பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னா, நான் அந்த 2வது ஃபார்மேட் சொன்னேன் இல்லையா? 100ன்றது ஒரு நம்பரு, இதில் 20ன்றது நம்பரு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இப்படி எழுதணும். 200 ஞாபகம். 200ன்ற ஒரு நம்பரில் 20ன்றது ஒரு நம்பரு, எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்ட்டு 100ன்னு போடும். 200ன்ற நம்பருன்றது மொத்த நம்பர். இந்த மொத்த நம்பரில் அவங்க கேட்குற நம்பரை மேலே போடணும், இன்ட்டு 100ன்னு போடணும். சரியா? அப்போ மொத்தத்தை கீழே போடணும், மேலே இருக்கிறது அவங்க கேட்கறது பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறதுனால இன்ட்டு 100. சரி, அதை வார்த்தையை சொல்லுங்க. முதல்ல கீழே இருக்கிறது என்னது? மொத்தமாக இருக்கிறது. மேலே இருக்கிறது என்னது? அவங்க கேட்கறது. இன்ட்டு எதுக்கு 100 எதுக்கு போகிறோம்? பர்சன்டேஜில் கண்டுபிடிக்கிறது. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மொத்தம் எவ்வளவு? 20. 20 மேலே போடணுமா கீழே போடணுமா? கீழே போடணும். மொத்தம்ன்றது எங்கே இருக்கணும்? கீழே இருக்கணும். அடுத்து அவங்க கேட்கறது எவ்வளவு? 5ன்றது மேலே இருக்கணும். இதை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிப்போம். சரியா? போட்டெல்லாம் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1 டைம் போகும், 4 டைம் போகும். இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 25% அப்படின்றத அந்த சமூகம். புரியுதா? அப்போ இந்த 2 நம்பர்ஸ் கொடுத்து அதை பர்சன்டேஜில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல கொடுத்துருக்க அந்த நம்பரை கீழே போட்டுக்கணும், அவங்க கண்டுபிடிக்க சொல்கிறத மேலே போட்டுக்கணும், இன்ட்டு 100ன்னு சொல்லி போடணும். சரியா? அப்போ இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ ஒரு 100ல் 5ன்றது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்க? எப்படி போடணும்? 100 ரூபாயில் 5 ரூபாய் என்பது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டால் என்ன செய்யணும்? 100 கீழே போடணும். ஓகே. அடுத்து 5 மேலே போடணும். ஓகே. அடுத்து இன்ட்டு 100 போடணும். ஓகேவா? அப்போ அதை கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5% அப்படின்னு. சரியா? புரிஞ்சுதா? யாருக்கு புரியல? பின்வரும் சதவீதத்தை பின்னங்களாக எழுதவும். இது எழுதுங்க ஈஸியா. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங் சொன்னோம்? என்ன பண்ணணும்? பை 100 போடணும். பை 100 போடுங்க. இதை பொறுத்து என்னது?
ஷார்ட் ஃபார்மாக எழுத சொல்லியிருக்காங்க. சரியா, பின்னங்களாக எழுதணுமா. இந்த 4வது வந்து கலப்பு பின்னமாக இருக்குது. சரியா, இது கலப்பு பின்னம். 28 1/3% இப்படி இருக்குது. 28 1/3%. ஃபர்ஸ்ட் சம்முக்கு என்ன ஆன்சர்? 3/5. சூப்பர், வெரி குட். செகண்ட் சம்முக்கு என்ன ஆன்சர்? 5/4. 35 அப்படின்னா 7/20 வருதா? 35%. சரி, ஓகே. முதல்ல சால்வ் பண்ணுங்க. சரியா, ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 60% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங்கு? டிவைடட் பை 100 போட்டுக்கணும். சரியா, அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிரும். இங்கே 3 டைம்ஸ் போகும், இங்கே 5 டைம்ஸ் போகும். அப்போ முதல் கணக்குக்கு 3/5 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா, அடுத்து ரெண்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 125% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன மீனிங்? கீழே 100 போட்டுக்கணும். 4 25 100, 5 25 125. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5/4 அப்படின்றது கிடைக்கும். மூணாவது சம் 35% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 35% அப்படின்னா என்னது? 35 டிவைடட் பை 100 போடணும். இங்கே 7 டைம்ஸ் போகும், இங்கே 20 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் என்னது? 7/20. அஞ்சாவது டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணுவோம். அடுத்து 28 1/3 அப்படின்னா இது எப்படி எழுதணும்? முதல்ல 28 1/3. இது என்ன பண்ணணும்? முதல்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும், இதை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ கிடைக்கும்? 84 கிடைக்குமா? 84 + 1 எவ்வளோ கிடைக்கும்? 85/3 அப்படின்னு கிடைக்கும். சரியா, 85/3% அப்படின்றது. பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்கு? இன்ட்டு டிவைடட் பை 100 சொல்லுவோம். டிவைடட் பை 100 என்ன பண்ணுவோம்? 85/3 இன்ட்டு 1/100 மாற்றணும். டிவைடட் பை 100 போகும், ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/100 மாறும். இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் போகும், 7 டைம் போகும், இங்கே 20 கிடைக்கும். அப்போ 17/60 அப்படின்றது கிடைக்கும். 17/60 அப்படின்றது கிடைக்கும். சரியா, அப்போ 28 1/3% அப்படின்றது என்னது? 17/60 அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா? எல்லாரும் பண்ணியாச்சா? அடுத்து ஒரு அரசு உயர்நிலை பள்ளியைச் சேர்ந்த 75 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வில் பங்கு பெற்றனர். அவர்களில் 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதத்தை காணவும். சரியா, இப்போதான் நம்ம முன்னாடி பார்த்தோம். மொத்தம் கொடுத்து அதில் ஒருத்தவங்களை கேட்டு அதை சதவீதமாக மாற்ற சொல்கிறாங்க. அதான் பண்ணுற சொல்கிறாங்க. மொத்தம் மாணவர்கள் எவ்வளவு? மொத்தம் அப்படின்றது எங்கே இருக்குது? 75. சரியா, மொத்த மாணவர்கள் 75. அவங்க கேட்குறது என்னது? 72 பேர் தேர்வில் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதுன்னு முதல்ல கொடுத்துட்டு தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சதவீதம் தான். அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம் தான் கேட்குறாங்க. நம்மகிட்ட கேட்குறது என்னது? கேள்வி அப்படின்றது என்ன கேட்குறாங்க? அந்த 72 மாணவர்களுடைய பர்சன்டேஜை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, அப்போ மொத்தம் அப்படின்றது எங்கே போடணும்? கீழே போடணும். அவங்க கேட்டிருக்கிறது எங்கே போடணும்? மேலே போடணும். அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? பர்சன்டேஜ். அப்போ இன்ட்டு 100 சொல்லி போடணும். சரியா, அப்போ 3 டைம்ஸ் போகுமா? 3 25 75, 4 25 100. சரி, அடுத்து இதை கேன்சல் பண்ணலாமா? இது 1 டைம் போகும், அடுத்து 2 டைம்ஸ் போகுமா? 2 டைம்ஸ் போகும், அடுத்து ரிமைனிங் 1 இருக்கும், 4 டைம்ஸ் போகும். அப்போ 96 அப்படின்றது கிடைக்குமா? 96% அப்படின்றது தான் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுடைய சதவீதம். சரியா, அப்போ மொத்தம் 75 மாணவர்களில் 72 மாணவர்களுடைய தேர்ச்சி சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அதனால இன்ட்டு 100 போட்டுக்கிறோம். 3 25 75, 4 25 100ன்னு கிடைக்கும். மறுபடியும் 3 வச்சு கேன்சல் பண்ணுறப்ப 24 3 72ன்னு சொல்லி கிடைக்கும். அப்போ 24 4 பெருக்கிறப்ப 96% அப்படின்றது கிடைக்கும். சரியா, இப்போ இதே மாடலில் இன்னொரு சம் இருக்குது. இதை நீங்கள் தான் சால்வ் பண்ணணும். சரியா.